அதிலே மிக முக்கியமாக நேற்று நம்முடைய சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி சேது சமுத்திர திட்டத்திற்கு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதை பற்றி மிக தெளிவாக சட்டமன்றத்தில் பேசிட்டு நம்முடைய எம்எல்ஏக்கள் வந்திருக்கின்றார். சேது சமுத்திர திட்டம் 2008 தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வருது அப்போ வருதுன்னு. பழைய அலைன்மெண்ட் படி அலைன்மெண்ட் 4A, இதற்கு முன்பு யூபிஏ அரசில் காங்கிரஸ் ஆட்சியில் திட்டமிட்ட அலைன்மெண்ட் 4A அதுபடி தமிழக அரசு சேது சமுத்திர ப்ராஜெக்ட் வேணும்னு நினச்சா பாரதிய ஜனதா கட்சி அதை எதிர்க்கிறது. அது தமிழ்நாட்டில் வர்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி விடாது. இதற்கு முன்பு இதுவரை பேசியிருப்பது அலைன்மெண்ட் 4A, அதான் இப்போ கரண்ட் அலைன்மெண்ட்டு. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முழு எதிர்ப்பை பதிவு செய்கிறது. காரணம், அலைன்மெண்ட் 4A நம்முடைய ராமர் பாலத்தை 58 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஆடம்ஸ் பிரிட்ஜ் ராமர் பாலத்தை அது சேதப்படுத்துகிறது. அது பெரிய இக்காலஜிக்கல் டிசாஸ்டர். அங்கே இருக்கக்கூடிய இயற்கை உயிரினங்களுக்கு இந்த அலைன்மெண்ட் 4A என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. 2018 மார்ச்சில் நம்முடைய மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. பிஜேபி அரசு அந்த அஃபிடவிட்டில் பிஜேபி அரசு மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், சேது சமுத்திர ப்ராஜெக்ட் அலைன்மெண்ட் 4A அதை இந்த அரசு நடைமுறைப்படுத்தாது. அதே நேரத்தில் வேறு அலைன்மெண்ட்டில் சேது சமுத்திரம் ப்ராஜெக்டை கொண்டு வர்றதற்கு இந்த அரசு யோசித்து கொண்டிருக்கிறது என்பதை மார்ச் 2018 நம்முடைய மத்திய அரசு அஃபிடவிட் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கு. இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தின் மூலமாக தமிழகத்திலே பயனட போவர் நம்ம மீனவர்கள் கிடையாது. 2 பேர். ஒருத்தருடைய பேர் TR பாலு, மீனம் ஃபிஷரி அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. அதன் மூலமாக அவருடைய கப்பல்களுக்கு லாபம். 2வது பயன்பட போவது சகோதரி கனிமொழி அவர்கள். ஈஸ்ட் கேட் லாஜிஸ்டிக்ஸ், வெஸ்ட் கேட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க. அந்த வெஸ்ட் கேட் லாஜிஸ்டிக்ஸு கப்பல் வச்சுருக்கு. இவர்கள் 2 பேர் மட்டும்தான் சேது சமுத்திர திட்டத்தில் பயனடைய போகிறாங்களோ தவிர தமிழகத்தில் எந்த ஒரு மீனவருக்கும் தொழில் முனைவோருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த திட்டத்தின்படி பயன் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் வாதாடி கடைசியாக இந்த திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பிறகு அது எப்படி அரசியல் காரணம் என்று சொல்ல முடியும்? RK பச்சூரி தலைமையில் நடந்த ஒரு கமிட்டி இதையெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு இந்த சேது சமுத்திர திட்டம் என்பது தமிழகத்திற்கு பயனளிக்காது, இந்தியாவிற்கு பயனளிக்காது என்று திட்ட அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு 2018 மார்ச்சில் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதான் நம்ம ஸ்டாண்ட். கரண்ட் அலைன்மெண்ட் 4A அது நடைமுறைப்படுத்தப்படாது. அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் இல்லை. அதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டும் கூட. 2வது பொய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது, மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னாங்க சேது சமுத்திரம் என்பது தொன்படவில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு. அதுவும் பொய். அவங்க சொல்கிறாங்க ராமசேது பாலம் நீங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு எங்கள்கிட்ட தெளிவான பதில் கிடையாது. காரணம், இது 18,000 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட ஒரு பாலம். இந்த நேரத்தில் அது இருக்குது இல்லை என்பதை நான் உறுதிப்படுத்தலை. ஆனால் அங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுது அப்படின்னு சொன்னாங்க. இது ஜிதேந்திர சிங் அவர்கள் கொடுத்த ரிப்ளை பாராளுமன்றத்தில். அது ஒரு பகுதி, ஒரு லைனை மட்டும் எடுத்து அந்த கான்டெக்ஸ்டே இல்லாமல் அதை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசனுடைய அந்த ரெசல்யூஷனில் கொண்டு வந்து எம்எல்ஏக்கள் முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைத்திருப்பதே தவறு. 2 பொய்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த ரெசல்யூஷனில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், குறிப்பாக சட்டப்பேரவை, அதையே கூட அவருடைய பொய் மூலமாக அந்த குழப்பத்தை முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்ன, தமிழக அரசு இந்த குழப்பத்தை தீர்க்கணும். சுபஸ்ரீ கேஸாக இருக்கட்டும் அல்லது புதுக்கோட்டையில் நடந்த கேஸாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது, காவல்துறையை சொல்ல விடமாட்டாங்க அரசியல் காரணத்திற்காக. இதுதான் இதில் நடந்திருக்கக்கூடிய உண்மை.
அதாவது நான் இந்த கருத்தை சொல்கிறேன், நீங்கள் தவற நினச்சக்கூடாதுங்கன்னா, எனக்கு இந்திய ஜனாதிபதி அவர்கள் மீது, எல்லா ஜனாதிபதி மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது, மரியாதை இருக்குது. காங்கிரஸ் காலத்தில் போடப்பட்ட ஜனாதிபதிகள் எப்படி இருந்தார்கள் என்பது என்னுடைய ஒரே கேள்வி. காங்கிரஸ் காலத்தில் போடப்பட்ட ஜனாதிபதி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க சோனியா காந்தி அம்மையார் வீட்டில் அங்கேயே இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸ் இன்னைக்கு சொல்லட்டும். ஏன்னா ஜனாதிபதி பேர் மாண்புக்காக நான் சொல்ல இன்னைக்கு. இது எப்படின்னா, இது வேஷமாக தெரியலையானே? இதை மக்கள்லாம் பார்த்து நம்பி நம்மை முட்டாள் என்று முதலமைச்சர் நினைக்கிறாரா? அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு நியாயம், அவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஒரு நியாயம்னா எப்படின்னு ஏற்றுக்க முடியும்? மாநில அரசு முதன்மையான தமிழகத்தில் எந்த ஒரு விழா நடந்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் கூட நம்முடைய கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், அரசனுடைய சின்னம் இருப்பது நிச்சயமாக அது கட்டாயமாக இருக்கணும். இதெல்லாம் கிளரிக்கல் எரராக இருக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராட் யாராச்சும் தப்பு பண்ணியிருப்பாங்க. அதற்காக எல்லாத்தையும் நம்ம கவர்னர் மேலே சொல்லுவதும் சரியாக இருக்காதுங்க. எனக்கு ஒரு விதத்தில் இந்த பாதுகாப்பு என்பதே எனக்கு ஒரு விதத்தில் எனக்கு ஏதோ இடத்துல ஒரு நெருடல் மாதிரி தான். நம்ம வந்தால் தொண்டர்கள்ட்ட ஒரு கை கொடுக்கணும், அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க, அவங்கள்ட்ட பேசணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக போகணும். திடீர்னு நம்ம ப்ரோக்ராமை மாற்றி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவோம். இந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் வரும்பொழுதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோட வருது. அதுவும் குறிப்பாக இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு என்பது இந்தியாவிலே ரொம்ப குறைவாக சில பேர்த்துக்கு மட்டும் இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லணும், 48 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க செக்யூரிட்டி செக் பண்ணதுக்கப்புறம் இடத்துக்கு போகணும் அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷனாக பார்க்குறேன். ஆனால் வேறு வழி இல்லை, ப்ரொஃபஷனல் அசாட் அரசியல் இருக்கும், சில விஷயங்கள் ஆக்ரோஷமாக பேசுகிறோம், அதனால் சில எதிரிகளை சம்பாரிச்சுக்கிறோம். இது மத்திய அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் பிரிவு அவங்க ப்ரொஃபஷ்னலாக இதை அசஸ் பண்ணி சொல்லும் பொழுது, ஏன்னா நானும் போலீஸ்காரனாக இருந்திருக்கேன், அதை அசால்ட்டை எடுக்காமல் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்வதும் என்னுடைய கடமை. அதனால் முடிந்தவரை இவர்கள் என்னை பெருசாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் தொண்டர்கள்ட்ட மக்கள்கிட்ட பழகிறதுக்கு அந்த வாய்ப்பு திரும்ப எனக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். மோடி ஐயா அவர்கள் தமிழகத்திற்கு எல்லா கேபினெட் மந்திரிகளும் சென்று 48 மணி நேரம் தங்கி ஆய்வு செய்து மோடி ஐயாவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேபினெட் மந்திரிகள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 45 கேபினெட் மந்திரிகள் இது வரைக்கும் வந்திருக்காங்கண்ணா. இது இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத ஒரு பெரிய விஷயம் மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மந்திரியும் 48 மணி நேரம் தங்குறாங்கண்ணா. 48 மணி நேரம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு போகிறாங்க. அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருநெல்வேலி எல்லா இடத்துக்கும் நம்முடைய மந்திரிகள் வந்திருக்கிறாங்க, ஸ்டடி பண்ணுறாங்க, அங்கே போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இதனுடைய வெளிப்பாடு நீங்கள் பார்ப்பீங்கண்ணா. இவ்வளோ அமைச்சர்கள் தங்கிட்டு போனதுக்கான வெளிப்பாடு வெகு விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பட்ஜெட்லேயே பார்ப்பீங்க. 2023 பிப்ரவரி 1 பட்ஜெட்லேயே நீங்கள் பார்ப்பீங்க தமிழகத்திற்கான எவ்வளவு பெரிய திட்டங்கள் வர இருக்கிறது பட்ஜெட்லேயே நாம் எல்லாம் பார்ப்போம். ஸோ மோடி ஐயாவை பொறுத்தவரை தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக இருக்காரு. இல்லாட்டி இவ்வளவு மந்திரிகளை 1.5 மாதத்தில் அவர் அனுப்ப வேண்டும் என்கின்ற கட்டாயம் மோடி ஐயாக்கு இல்லைன்னா எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு கிடைத்திருக்கு. குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் அவங்க சொல்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு தான் சொல்கிறாங்களா அப்படின்னா, இப்போ பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அதை சொல்கிறது என் கடமை. ஆனால் கவர்னர் மேலே வைக்கப்படுகின்ற முதல் குற்றச்சாட்டு, அரசியல் குற்றச்சாட்டு என்னங்கன்னா, கவர்னர் அவர்கள் நம்ம அனுப்பின பில்லை கையெழுத்து போடல. இதுதான் முதல் குற்றச்சாட்டு. நேற்று நான் சொல்லியிருந்தேன்னா இருந்தும் நிறைய பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க, மறுபடியும் அதை சொல்கிறாங்கண்ணா. ஆனால் கவர்னர்கிட்ட 2021 25 பில்லு வந்துச்சுன்னா 25 பில்லையும் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. 2021 ஒரு பில் பெண்டிங் இல்லை. 2022 கவர்னர்கிட்ட 59 பில் வந்துச்சுன்னா 44 பில்லு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாருங்க. 15 பில் மட்டும் பெண்டிங் இருக்குண்ணே. 2021 ஜனவரியிலிருந்து 2022 டிசம்பர் வரைக்கும் அந்த கணக்கு. அப்போ ஆக மொத்தம் 84 பில்லு கவர்னருக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் 69 பில்லை கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டார். இதை பற்றி திமுக பேச மாட்டேங்குது. 15 பில்லு கையெழுத்து போடாமல் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கு. 15வது பில்லு ஆன்லைன் ரம்மி. அதில் கவர்னர் அவர்கள் குறிப்பாக ஆன்லைன் ரம்மியில் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த டவர் 33 யூனியன் லிஸ்ட்டில், அதாவது மத்திய அரசனுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய 33ல் இந்த ஏர்வேவ்ஸ் நம்ம சொல்கிற இன்டர்நெட்டில் வரக்கூடிய வேவ், அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரம் என்பது மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது, மாநில அரசுக்கு இல்லை.
ஆனால் இந்த சட்டத்தில் ஆன்லைன் ரம்மியில் அதை மாநில அரசு கையில் எடுத்து ஒழுங்குபடுத்துகிறாங்க. அதற்கு கவர்னர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்லைன் ரம்மியில் சில விஷயங்களுக்கு தெளிவுபடுத்த கேட்டிருக்காங்க. அது கேம் ஆஃப் ஸ்கில்லா, கேம் ஆஃப் சான்ஸ், அதாவது லக்கு மூலமாக விளையாடுற கேமா இல்லை திறமை மூலமாக விளையாடுற கேமா. சுப்ரீம் கோர்ட்டு சமீபத்தில் இதற்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருக்கு. ரம்மி என்பது கேம் ஆஃப் ஸ்கில், அதாவது திறமை மூலமாக விளையாடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பேன் பண்ண முடியாதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படி. இதுதானே 15 பில். தமிழ்நாடுக்கு பதிலாக தமிழகம் பயன்படுத்தலான்னு சொன்னாங்க. இப்போ என்னை கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஒன்று தான், தமிழகம் ஒன்று தான், ரெண்டு ஒன்று தான். இது நமக்கு விட்டது. ஆளுநர் அவர்கள் வந்து என் கழுத்தில் துப்பாக்கி வச்சு அண்ணாமலை நீ தமிழகம் ஏற்றுக்க சொல்லலை. அந்தந்த கட்சி அந்தந்த மக்கள் அவரவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உணர்வை பொறுத்து நாம் எடுக்கிறோம். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு ஒன்று தான், தமிழகம் ஒன்று தான். எனக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்குறாரு, நேர் ஆன்சர். கவர்னர் சஜஸ்ட் பண்ணுறாரு. இதை உடனே அவங்க அப்படியே பூந்து அப்படி இப்படின்னு மாற்றி விட்றாங்க. கவர்னர் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் கூட எந்த விதமான ஒரு உணர்வை தூண்டி பேசலை. இந்தியா என்கின்றது ஒருங்கிணைந்த நாடுன்னு பேசுகிறாங்க, அதுவும் தவறு கிடையாது. இவங்க வேணும்னே கவர்னரை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணணும், கவர்னர்களை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது திமுக மம்தா பானர்ஜிட்டு வந்து கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும்தானே தவறு. இதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, விசிகா, இந்த கட்சி தலைவர்கள் சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநர் அவர்களுக்கு தமிழக மக்களின் மீது மிகப்பெரிய அன்பு, காதல், பாசம் இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கவர்னரோடு இணக்கத்தோடு செல்ல வேண்டும். இதெல்லாம் தமிழகத்தில் பார்த்தது கிடையாது. அந்த கலாச்சாரத்தை, வன்முறை கலாச்சாரத்தை சட்டப்பேரவைக்குள்ள திமுக கொண்டு வருது. ஆன்லைன் ரம்மி பிஜேபியினுடைய ஸ்டாண்ட் என்ன? தடை பண்ணணும் எங்க ஸ்டாண்ட். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. கவர்னர் நாங்கள் சட்டப்பேரவை ராஜ்பவனில் பார்க்கும் பொழுது கூட தடை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தோம் கட்சி சார்பாக. இவங்க வேணும்னே திட்டம் போட்டு ஒரு ஃபால்ட்டி பில்லை எழுதி அதை கவர்னரை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அது மூலமாக ஆன்லைன் ரம்மிக்கு ஃபேவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டிஎம்கேவனுடைய நோக்கம். இதை பழிச்சு நான் சொல்லிடுறேன். இதை எதுக்குன்னே மறைச்சி வச்சு பேசணும், ஒழிச்சு மறைச்சி பேசணும். கவர்னர் அவர்கள் அரசியல் மாண்புக்காக பேசாமல் இருக்காங்க. இல்லாட்டா அவரு பத்திரிகை நண்பரை கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அவரும் சொல்லலாம். ஆனால் பேசக்கூடாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இருக்குது, அரசு இருக்குது. அதை எதிர்த்தெல்லாம் கவர்னர் பேசக்கூடாதுங்கிற மாண்புக்காக கவர்னர் பேசாமல் இருக்காங்க. ஆனால் கவர்னர் பேசாமல் இருக்கிறனால இதெல்லாம் உண்மை 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 நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை உண்மைன்னு டிஎம்கே எத்தனை நாளைக்கு இதை பண்ண. கவர்னர் அமைதியாக இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக திமுகவுக்கு என்னுடைய அச்சரிக்கை, கவர்னரை சீண்டாதீங்க, அவரை வந்து பொதுமக்கள்கிட்ட பேச வச்சிடாதீங்க. அவர் வேலையை செஞ்சுட்டு ராஜ்பவனில் மக்கள் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அரசுக்கு மரியாதை கொடுத்து மாண்புக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்காங்க. ஆனால் நமக்கும் பாஜகவுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எந்த அளவுக்கு பிரதமரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு மத்திய அரசின் மீது நம்பிக்கை இருக்கு, எப்படி பிரதமரும் பார்த்து பார்த்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதிமுக அவர்கள் அவர்களுடைய பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்கள் எங்கள் பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். கட்சி வளருது. எல்லாமே கூட்டணி வரும்பொழுது கொள்கை ரீதியாக இணைகிறோம். அதில் எந்த வித முரண்பாடும் கிடையாது. எதிர்கட்சிகளாக எல்லாருமே இருக்கும். அதிமுக ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணுறாங்க, பிஜேபி ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணுது. என்னைய கேட்டிங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கண்ணா. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை அது இல்லை, கட்சியை வளர்ப்பது. அதற்கு மேலே கட்சியில் நான் ஒரு சாதாரண தொண்டை. கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்ய போகிறேன். இதற்கு முன்பிருந்த தலைவர்கள் எல்லோருமே தண்ணி ஊற்றி உரம் போட்டு கட்சி அடிப்படையிலேருந்து வளர்த்துனாங்க, சைனீஸ் பேம்பு மாதிரி. இப்போ வளர்ச்சி உங்களுக்கு கண்கூடா தெரியுது. இவர்களுடைய உரம், உழைப்பு, ஏகப்பட்ட தொண்டர்கள் தன்னுடைய உயிரை இழந்து கட்சிக்கு பாடுபட்டிருக்காங்க. அதனுடைய வெளிப்படை இப்போ பார்க்க